ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் எப்படி கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபேப்ரிக் பெயிண்டிங்கோட கிளாஸ் 2 வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து சின்ன ஃப்ரேம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ஆரி ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, இல்லை 16 இன்ச்சு, இல்லை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண 5 இன்ச்சு 6 இன்ச்சு எதுனாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் உட்டன் ஃப்ரேமும் வாங்கிக்கலாம், பிளாஸ்டிக் ஃப்ரேமும் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் உட்டன் ஃப்ரேம் வாங்குறீங்க, ஸோ நீங்கள் உட்டன் ஃப்ரேமும் வாங்கிக்கலாம், பிளாஸ்டிக்கும் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் உட்டன் ஃப்ரேம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக மட்டும் அதை ப்ரிஃபர் பண்ண நம்ம நாடாவோ இல்லை நம்ம ஃப்யூசிங் டேப் இல்லை நார்மல் டேப் அந்த மாதிரி போட்டு கவர் பண்ணோம். அந்த கிளாத் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப ஓகே. நீங்கள் மெயின் ஒரு கிளாத்தில் வச்சு பண்ணுறீங்க அப்படின்றப்ப இந்த கிளாத் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு தான் வந்து நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சப்போஸ் கஸ்டமருக்கு பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை ஓனாக பண்ணுறீங்க அப்படின்னாலும் கிளாத் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ண தான் நம்ம இதுக்கு நாடா இல்லை டேப்பு, ஃப்யூசிங் டேப் அந்த மாதிரி எதனா வந்து போடணும். ஓகேவா? நீங்கள் ஆரி ஒர்க் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அதில் வந்து போட்டு வச்சுருப்பீங்க. இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு ஆரி ஒர்க்கும் தெரியாது, இல்லை ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து கற்றுக்குறீங்க அப்படின்னா அதனால் நான் பிகினர்ஸ்க்காக வேண்டி எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் உட்டன் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு இங்கே ஒரு இது மாதிரி இருக்கு இல்லையா, ஸ்க்ரூ மாதிரி, இதை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஓகே? ஸோ இப்படி டைட் பண்ணிங்க அப்படின்னா இது டைட் ஆகும், லூஸ் பண்ணிங்க அப்படின்னா லூஸ் ஆகும். ஸோ இதை நல்லா இப்படி லூஸ் பண்ணி விடுங்க. இப்படி லூஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு 2 ஃப்ரேமாக வந்து கிடைக்கும். ஸோ இது இன்னர் ஃப்ரேம், இது அவுட்டர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே? ஸோ இப்போ கிளாத்துள்ள எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதை லூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் இது வந்து உங்களுக்கு வெளியே வரும். ஸோ இன்னர் ஃப்ரேமும் அவுட்டர் ஃப்ரேமும். ஓகே? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃப்ரேமை கிளாத்து கீழே கொண்டு போக போகிறேன், இந்த ஃப்ரேமை கிளாத்துக்கு மேலே கொண்டு வர போகிறேன். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரேமை இப்போ நான் கிளாத்து கீழே கொண்டு போகிறேன். நான் இப்போ இந்த ஃப்ரேமை கிளாத்துக்கு அடியில் வந்து கொண்டு போயிட்டேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரேம் கீழே வந்து தெரியுதா? ஸோ இப்போ இந்த ஃப்ரேமை கிளாத்துக்கு மேலே வந்து வைக்க போகிறேன். ஸோ இந்த ஃப்ரேமை கிளாத்துக்கு கீழே கொண்டு போயிட்டேன், இன்னர் ஃப்ரேமை. அவுட்டர் ஃப்ரேமை கிளாத்துக்கு மேலே வந்து வைக்க போகிறேன். ஸோ இதுக்கு மேலே அப்படியே நான் வந்து அவுட்டர் ரிங் வைக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி அவுட்டர் ரிங் வச்சு பொறுத்துறேன். ஓகேவா? ஸோ வீடியோஸ் கொஞ்சம் ஷேக் ஆச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ண கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஓகே? மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஈஸி தான். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ அப்படியே இதை வந்து மேலே வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுவை வந்து டைட் பண்ணுறேன். ஓகே? ஸோ இப்போ பாருங்கள். ஸோ அப்படியே இதை எடுத்து டைட் பண்ணுறேன். அப்படியே இதை எடுத்து ஃபுல்லாக டைட் பண்ணி விடுங்க. ஸோ ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே இது மாதிரி வந்துடும். ஸோ ஃபுல்லாக சுற்றி விட்டீங்க அப்படின்னா டைட் ஆகிடும். ஸோ டைட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஆரி ஒர்க்குக்கு எப்படி கிளாத்தை வந்து நம்ம எப்படி ஆரி ஒர்க்கில் ஸோ ஆரி ஒர்க் பழகியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி டைட் பண்ணுவோம் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் மேலே தூக்கிட்டு ஸோ கீழே இங்கே இருக்க துணியை இப்படி வச்சு ஸோ ரெண்டுத்தையும் நல்லா பிடிச்சி உள்ளே இருக்க ரிங்கை வந்து நான் இந்த ரிங்கை வந்து உள்ளே நல்லா இப்படி பிடிச்சி அழுத்தம் கொடுக்குறேன்.
ஸோ இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இங்கே கிளாத் உங்களுக்கு டைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஆரி ஒர்க் கிளாஸும் எடுக்கிறதுனால அந்த ஆரி ஒர்க் ஃப்ரேமை வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டேன். ஸோ ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்குது. ஓகே, ஸோ லூஸாக இருந்தது அப்படின்னா பெயிண்ட்டு வந்து மர்ஜ் ஆகும், அப்படியே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடும். இது வந்து கொஞ்சம் டைட்டாக நல்லா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி சின்ன ஃப்ரேமாக இருந்தது அப்படின்னா ஹேண்டில் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இதை எப்படி லூஸ் பண்ணி ஃப்ரேமு கிளாத்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதோட மெயின் இதுவே வந்து நம்ம நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். இந்த எட்ஜஸில் வந்து கிளாத் டேமேஜ் ஆகாமல் இருக்க எதனா கொடுத்துருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் நாடா இல்லை ஃப்யூசிங் டேப் இல்லை டேப்பே போதுமானது தான். ஸோ சின்ன ஃப்ரேம் உங்களுக்கு எது இதுவாக இருக்கோ நீங்கள் அது பண்ணிக்கோங்க. ஓகே, நானும் இன்னும் எதுவுமே கொடுக்கல. ஸோ நானும் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ அது இது பண்ணுறது எப்படின்றதுமே ஒரு வீடியோவாக வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த ஃப்ரேம் வந்து கிளாத் வந்து டைட்டாக வந்து இருக்கணும். ஸோ டேமேஜ் ஆகாமல் இருக்கவும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதை லூஸ் பண்ணி இன்னர் ரிங்கை வந்து கிளாத்தை தூக்கிட்டு அடியில் வச்சுருக்கேன். மேலே வந்து அவுட்டர் ரிங்கை வச்சு அகெயின் வந்து லூஸ் பண்ணதை டைட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ நம்ம கிளாஸோட வந்து பிடிஎஃப் தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பிடிஎஃப்மே வந்து லைன் பை லைன் வந்து ரெடி ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பிடிஎஃப் பற்றி வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ அப்கமிங் கிளாஸஸில் எல்லாமே 1 by 1 வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பிடிஎஃப்கான அப்டேட்டுமே வந்து உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி செகண்ட் கிளாஸில் வந்து ஸோ கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் டீட்டெயில்டாக வந்து பார்த்துருப்போம். அகெயின் சொல்கிறேன், நீங்கள் 18 இன்ச்சு வச்சுருந்தாலும் ஓகே தான். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு A4 ஷீட்டில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ தான் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்ட பிறகு நீங்கள் கிளாத்தில் போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டே கிளாத்துள்ளே போனீங்க அப்படின்னா கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் A4 ஷீட்டில் பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்களும் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச்க்கான அட்மிஷன் முடிஞ்சிடுச்சு. ஸோ செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் கிளாஸ் வந்து பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எதனா டவுட் இருந்தது அப்படின்னா கிளாஸில் இருக்கவங்க கிளாஸில் மெசேஜ் பண்ணிங்க. யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.